தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக அதிமுகவில் உள்கட்சி நிர்வாக மாற்றங்களா, இரண்டாம் பட்ச தலைவர்கள் மாற்றத்திற்கு உடன்பாடு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அதிமுகவில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம், எடப்பாடி புதிய திட்டம், மாஜி அமைச்சர்கள் எதிர்ப்பு அப்படின்னு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு ஏடு எடுத்து போட்டிருக்கு. மயிலாப்பூர்ல ஒரு ஏடு போட்டிருக்கு. அப்போ அதுக்கு உள்ள போய் பார்த்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் பல்வேறு விஷயங்கள், இவர்கள் சில செய்தி சொன்னாலும் என்ன, அதிமுகவை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் நாம கேள்விப்படுறோம். என்னன்னா, நீங்க ஏற்கனவே சில பிரமுகர்கள் அந்தந்த வட்டாரங்கள்ல திமுக பக்கம் என்ன தொடர்பு கொண்டு அதனால் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் இருந்து விட்டார்கள் அதிமுகவுக்கு என்ற செய்தி வரக்கூடிய பட்டியலையும் எடுத்திருக்காராம் ஐபிஎஸ். ஓஹோ. அது மட்டுமல்லாமல் என்ன, கொடுத்த உதவிகளை எல்லாம் போய் சேருவதற்கு கீழே வர கொண்டு போகாம இருந்துட்டாங்க என்பவர்கள் யார் யாரும் பட்டியல் போட்டிருக்காங்களாம். அதை அடுத்து 2 எம்எல்ஏக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று ஏற்கனவே திட்டம் போட்டோம். அது எல்லா இடமும் அமுலாகல. அதை இப்பமாவது அமுலாக்கிறணும், இந்த தேர்தல் முடிவை காரணமாக்கி என்பதையும் திட்டம் போட்டிருக்காராம். அதாவது இப்ப அவங்களுக்கு 64 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, அதை டபுள் மடங்கு ஆக்கிறதுன்னு திட்டம் போட்டிருக்காங்களாம். 234 தொகுதினா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா கிட்டத்தட்ட 117 மாவட்ட செயலாளர் வந்துருவாங்க போல இருக்கு. வந்துருவாங்க. அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் தானே சட்டமன்றத்துக்கு தேர்தலில் நிற்பாரு, தனக்கு நல்ல வேலை செஞ்சுக்குவாரு, அவருக்கு வேண்டிய ஆள் அவர் தான் தேர்வு செய்து போடுவாரு, அதனால அதற்கும் நல்ல வேலை செஞ்சிருவாரு. அப்ப 2க்கு மேல அவர் கொடுத்தானா ஒரு மாவட்ட செயலாளர் வேலை செய்ய முடியாது, கவனம் செலுத்தி. அதுக்காகத்தான் இதை சொல்லுதேன்னு இபிஎஸ் விளக்கமும் சொல்றாராம். சரி, இப்படி சொல்ற இடங்கள்ல அவர் ஏற்கனவே ஓபிஎஸ் ஓட போனாங்க பாருங்க 4 மாவட்ட செயலாளர், அவங்களுக்கு பதிலா இவர் போட்டிருக்காரு ஆளுங்களை. ஆனா மற்றவங்க எல்லாருமே ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் தொடருதான். இது உதாரணமா சேலத்தை சொல்றாங்க. 2 மாவட்ட செயலாளராக இப்பொழுது இருப்பதை 5 மாவட்ட செயலாளராக உயரும் அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை. என்ன, அதாவது ஆத்தூரையும் கங்கவெளியும் ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கிடுவாங்க, ஏற்காடு வீரபாண்டி ஒண்ணு ஆக்கிடுவாங்க, சங்ககிரி எடப்பாடி ஒண்ணு இன்னொன்னு ஆக்கிடுவாங்க, மேட்டூர் ஓமலூர் ஒண்ணு, இப்படியாக மாவட்ட செயலாளர் ஆக்கி சேலத்துல தெற்கு சேலம், வடக்கு சேலம், மேற்கு சேலம் சேர்த்து ஒரு மாவட்ட செயலாளர் போடுவாங்க என்பதாக ஒரு செய்தியும். சேலம் மாநகராட்சியில 60 வார்டுகள் இருக்குது, அதுக்கு 60 வட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதை 120 ஆக்கிடுவாங்க. அப்ப 10 பூத்துக்கு ஒரு வட்ட செயலாளர். அப்ப அவர் கவனம் செலுத்த முடியும். அதே போல 8 பகுதி செயலாளர் இருக்காங்க சேலத்துல, அவங்கள 16 ஏத்திடுவாங்க. ஏன் இதை சேலத்துல இருந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளேடு சொல்லுது, திமுக நாளேடு. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய செல்வ கணபதி என்ற அதிமுகவில் இருந்து போனவர், பல்வேறு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் தொடர்புள்ளவர், அங்கே சேலத்தில் நிற்பதனால் தேர்தலில் அவர் என்ன பண்ணிட்டாரான்னா, அதிமுக பகுதி செயலாளராக காவாசி பேரை இழுத்துக்கிட்டாருன்னு சொன்னதுனால அதை 2ஆ உடைச்சு 2 மடங்கு ஆக்கிடுவோம் என்று எடுத்தார் போல் இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா ஏற்கனவே இந்த 2 எம்எல்ஏ இதுக்கு ஒருத்தர் அப்படின்னு போடும் பொழுது பிரச்சனை சிவி சண்முகத்திட்ட இருந்தும் வேலுமணிகிட்ட இருந்து தான் கடுமையா கிளம்புது. அவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில இருக்கு, 2 மாற்றும் பொழுது அவங்க மனசு கஷ்டப்படும். அதை கூட கட்சி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், கட்சி நம்ம கையில இருக்கோம், என்ன அப்படி போறவங்க போட்டோம்ங்கிற அளவுக்கு கூட எடப்பாடியார் வலுவா இருக்கிறாரு என்ற நிலைப்பாடும் தெரியுது வெளியே. ஆக சட்டசபை தேர்தலுக்கு எல்லாருமே கிளம்பின மாதிரி இப்ப அதிமுகவுடைய திட்டம் போலவே திமுகவும் திட்டம் போட்டிருக்காம. தூத்துக்குடியில் அதிமுக பொறுத்தவரை அங்கும் கூட இது போன்ற நிர்வாகிகள் பிரச்சனையானவங்க, வேலை செய்யாதவங்களை மாற்றுவது என்ற விஷயமும் அதிமுக வருது. அதே மாதிரி திமுக தூத்துக்குடின்னு பாத்தீங்கன்னா, நாங்க 3 மாவட்ட செயலாளர் ஆக்குறோம், 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்ப ஒரு அமைச்சர் கையில நாங்க தூத்துக்குடியையும் ஒட்டப்பிடாரத்தையும் கொடுப்போம், ஆனா இன்னொரு அமைச்சர் கையில திருச்செந்தூரையும் ஸ்ரீவைகுண்டத்தையும் கொடுப்போம். இன்னொரு அமைச்சர் கையாக ஒன்றை உருவாக்கி என்ன இளைஞர் அணியில பக்கத்திலேயே இருக்கிறவருக்கு கோவில்பட்டிக்கும் விளாத்திக்குளம் கொடுப்போம் என்பது போல அங்கிருந்தும் பேச்சு வருது வெளியே. அதே மாதிரி என்ன இங்க சென்னையில் எடுத்துக்கிட்டா சேகர்பாபு கையில இருக்கக்கூடிய தொகுதிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 6 தொகுதி இருக்கா அவர் கையில. துறைமுகம், திருவிக நகர், கொளத்தூர், எழும்பூர், அம்பத்தூர், வில்லிவாக்கம் இருக்கு. அதுல இனிமேல்
துறைமுகமும் ராயபுரத்தை ஆர்டி சேகர் உள்ளதை கூட எடுத்து போடுவோம். ஆனால் ஏற்கனவே இளசை அருணா இருந்த இடத்துல ஆர்டி சேகரை போட்டு ராயபுரத்தையும் பெரம்பூரையும் ஆர்கே நகரையும் கொடுத்ததுல இப்ப ராயபுரத்தை எடுத்து அங்க கொடுத்துருவாங்க, பெரம்பூர் ஆர்கே நகர் மட்டும் அவருக்கு என்பதாகவும் ஒரு கருத்து வருது. பரந்தாமனுக்கு அதே மாதிரி எழும்பூரையும் வில்லிவாக்கத்தையும் கொடுப்பாங்க என்பதும் கருத்து வருது. என்று வரும்பொழுது அதே போல வந்து மாசுவுக்கு இன்னொரு அமைச்சருக்கு சைதாப்பேட்டையும் வேளச்சேரியும் என்பதாக அவருக்கு கொடுத்துருவாங்க தனியா. அதேமாதிரி மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் வேலுவுக்குன்னு சொன்னா 1000 விளக்கும் திருவல்லிக்கேணியும் டி நகரம், மயிலாப்பூரும் டி நகரம் வேலுக்குன்னு சொன்னா திருவல்லிக்கேணி 1000 விளக்கம் சிற்றரசுக்கும், விருகம்பாக்கம் மதுரவாயல் தனசேகரனுக்கும், கே நகர் தனசேகரனுக்கும் வரும் என்றால் ஸ்ரீபெரும்புதூரும் என்ன ஆலந்தூரும் தாமு அன்பரசனுக்கு வரலாம். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ SR ராஜாவுக்கு செங்கல்பட்டு, தாம்பரம் செங்கல்பட்டும் சேர்த்து ஒரு மாட்சி ஆக்குவாங்க என்பது போலவும், காஞ்சி சுந்தருக்கு காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஆக்குவாங்க என்பதாகவும் செய்தி வருது. இதே நேரத்தில் சோழிங்கநல்லூர் திருப்போரூர் அரவிந்த் ரமேஷ் அல்லது இமயவர்மன் என்பது போல பேச்சும். ஆனா சோழிங்கநல்லூர் பிரம்மாண்டமான தொகுதியா இருப்பதனால தனியா கூட இருக்கலாம், ஒரு மாட்சியை கொடுக்கலாம். இப்படியாக எல்லோரும் மாற்றத்திற்குள்ளாகிறார்களே, அதை விட்டு கொடுக்க முடியாதவர்கள் என்ன மனசு வருத்தம் தான் படும். ஆனாலும் இதில் கராராக இருக்க வேண்டும் என்பதாக என்ன இளைய தலைமை வரும்பொழுது அவர்களும் இருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கமும் திமுக அதிமுக ரெண்டு பக்கமும் 26 தேர்தலுக்காக கீழே மக்களிடம் போவது என்பதற்காக இந்த பிரிவுகள் என்பதில் கராரான முடிவுகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது பாதி வெளியே வந்திருக்கு, பாதி உள்ளே வந்திருக்கு என்பதுதான் செய்தி.